ஸோ ஹாய் கைஸ். ஸோ ஜோஹோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான ஹையரிங் வந்து ஆக்டிவாக போயிட்டுருக்கு. அதுவும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஜோஹோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அவங்களோட லிங்க்டின் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரியர்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து ஏதாச்சும் லிங்க்ஸ் வந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஜோஹோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸில் வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து 5 to 6 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொஷினும் சால்வ் பண்ண வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து கமெண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எழுதின கோடுக்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் பண்ணலன்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே அப்ளை பண்ணலனா கூட உங்களுக்கு கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கணும். அட்லீஸ்ட் 2 கொஷின்ஸ்னாச்சும் அங்கே சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 20 to 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆப்டிடியூட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஷின் நீங்கள் வந்து டெவலப்பர் ரோலுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்டிடியூட்டில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜோஹோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பொசிஷனுக்கு கோடிங்கில் வந்து நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிற பீப்புள்ஸை மட்டும் தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கோடிங் மட்டும் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து அந்த கோடிங் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே எம்சிக்யூஸ் இருக்காது. ஜோஹோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் தனியாக கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட் தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் மட்டும்தான் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் கொஷின்ஸில் எதர் உங்களுக்கு சி லாங்குவேஜ்லேருந்து கேட்கலாம், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாலேருந்து கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங்கில் பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து ஜோஹோவில் ஈஸியாக ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கமிங் டு த செகண்ட் ரவுண்ட். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங்கில் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் நல்லா கிளியராக தெரியும் அப்படிங்கிற மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து தேர்ட் ரவுண்ட் போவாங்க. பிகாஸ் செகண்ட் ரவுண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்கள்கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஷினாக சால்வ் பண்ண தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு தருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா யாரால வேணாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். மிச்சம் இருக்கிற 3 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற 5 கொஷின்ஸில் நீங்கள் வந்து 4 கொஷின்ஸ் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கம்மிங் டு த தேர்ட் ரவுண்ட். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஜோஹோவில் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் டிசைன் தான் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ரிசர்வேஷன் சிஸ்டம், ஹோட்டல் ரிசர்வேஷன் சிஸ்டம், அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனாலே போதும், உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் ரவுண்டு நீங்கள் ஃப்ரெஷராக நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு ஜோஹோவில் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ கம்மிங் டு த ஃபோர்த் ரவுண்ட். ஸோ ஃபோர்த் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் எப்படியுமே டெக்னிக்கல் இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் நான் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணதில்லை. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்யூமில் இருக்கிற எல்லாத்தையுமே கேட்பாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்யூமில் போட்டிருக்க ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அது எப்படி சால்வ் பண்ணீங்க, அதோட அப்ரோச்சஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காப்பி அடிக்காமல் நீங்களோட ஓன் அப்ரோச் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கம்மிங் டு த ஃபிஃப்த் ரவுண்ட். ஸோ ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஷின்ஸ் லைக் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஸோ நீங்கள் வந்து எஸ்டன்ஷி ஐடி பார்க்குக்கு கீழே ரீஅலோகேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு தான் பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 தான். ஸோ ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கோடிங் நாலேஜ் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு
2 to 3 மந்த்ஸ்னாச்சும் நீங்கள் வந்து கோடிங் நல்லா பண்ணியிருக்கணும். ஐ மீன் டிஎஸ்ஏல நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களால் ரவுண்ட் 2 வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து ரவுண்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் வந்து ஹேக்கர் ரேங்க், லீட் கோட் அந்த மாதிரி அங்கே இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் அப்ரோச்சில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜோஹோவில் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டி கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அங்கே போய் பாருங்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் கேட்டிருக்க தேர்ட் ரவுண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி போட்டிருப்பாரு. அவர் கிட்டப் லிங்க்கும் போட்டிருப்பாரு. ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும் அப்படிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.